ஏன் நைட் ஆனால் தான் நமக்கு தூக்கம் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன் மதிய நேரம் நமக்கு சாப்பிட்டோன்னே ரொம்ப தூங்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் நைட் டியூட்டியோ இல்லை நைட் ட்ரைவோ போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ராத்திரி ஒரு காலையில் ஒரு 3 to 5 மணி போல் நமக்கு அப்படி ஒரு அசத்தலான தூக்கம் வரும். அந்த நேரத்தில் ட்ரைவ் பண்ணுறதும் வேலை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேரில் மெஜாரிட்டியில் ஒரு ஆளாக இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு காஃபி குடித்தா நைட்டு தூக்கம் வராது அப்படின்றது தெரியும். அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம். இது மனம் திறந்து மனநல மருத்துவ மையம் நடத்தும் மனதுடன் இன்று. நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றதுனால நிறைய பேர் என்கிட்ட டெய்லி கேட்குற கேள்வி, சார் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான். பல சமயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தூக்கம் ஏன் வருது அப்படின்ற காரணமே நமக்கு தெரியறதில்லை. அது தெரிஞ்சால் தானே நம்ம தூங்குறதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதை சரி பண்ணாலே நம்ம தூக்க மாத்திரையோ தூக்க மருந்துகளோ இல்லாமல் நல்ல தூக்கத்தை கொண்டாட முடியும். அது என்ன தவறுகள், அது ஏன் எப்படி சரி பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம நிறைய பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாமா? தூக்கம் எப்படி வருது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தூக்கம் வர்றதை ஒரு பைக் டிரைவிங்கோட நான் ஒப்பிடுவேன். ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல சுவிட்ச் போடுவோம். சுவிட்ச் போட்டுட்டு கிக்கர் அடிப்போம், ஆக்சிலரேட்டர் கொடுத்து ஒரு இடத்துக்கு போய் சேருவோம். இதே மாதிரி மூளையில் நமக்கு தூக்கம் வர்றதுக்கு 3 வகையான ப்ராசஸ் நடக்கணும், 3 வகையான விஷயங்கள் நடக்கணும். முதல்ல என்ஜினை ஆன் பண்ணணும். அதாவது மூளை தூக்கம் வரணும் அப்படின்றத விஷயத்தை அதுக்கு தயாராகும். அது நடக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 ப்ராசஸ் இருக்குது. முதல் ப்ராசஸ்க்கு பேர் சர்க்கேடியன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கேடியன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். அது என்ன ஏறக்குறைய ஒரு நாள்? இதை தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம 1938 நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த வருஷம் நத்தானியல் கிளைட்மேன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட ஸ்டூடெண்ட்டோட உலகத்திலேயே ஆழமான குகைக்கு போய் தங்கினார். 38 நாள் தங்கினார். ஏன் இவர் நடராத்திரியில் போய் சுடுகாட்டில் தங்குற மாதிரி இவர் போய் ஏன் நடராத்திரி இங்கே போய் இந்த ஆழமான குகைக்கு போய் தங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் சயின்டிஸ்ட். அவருக்கு பல கேள்விகள் வரும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்னென்னா, இந்த வெளிச்சம் அப்படின்றது எந்த அளவு நமக்கு ஒரு முழிக்கிறதுக்கும் தூக்கத்துக்கும் ரொம்ப அவசியம் அப்படின்ற அந்த கேள்வி. அதில் அந்த தூக்கம் அவர் அங்கே போய் தூங்கினது மூலம் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, வெளிச்சம் அப்படின்றது இல்லைன்னா கூட நம்மளுடைய உடம்புல காரியங்கள் ஒரு சுழற்சியில் தான் நடக்குது அப்படின்றது தான். இந்த சுழற்சி அப்படின்றது அவர் அவங்களோட தூங்குகிற டைம், முழிக்கிற டைம் எல்லாத்தையும் கிளியராக மார்க் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த சுழற்சி அப்படின்றது 24 மணி நேரத்தில் நடக்கிறது இல்லை, 24 மணி நேரத்தை விட கொஞ்சம் முன்ன பின்ன நடக்குது அப்படின்னு. அதனால தான் இந்த டிரைவுக்கு பேரே அவர் சர்க்கேடியன் டிரைவ்னு வச்சார். அதாவது ஏறக்குறைய ஒரு நாள் நடக்கிற விஷயம். இந்த சர்க்கேடியன் டிரைவ் அப்படின்றது குறிப்பாக நம்மளை முழிக்க வைக்கிற விஷயம். இது லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவானது. நம்ம வெளிச்சத்தை எக்ஸ்போஸ் ஆனோம்னா இந்த டிரைவ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டிரைவ் ஆக்டிவாக இருக்க இருக்க நம்மளுடைய முழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த இருள் அடைய அடைய இந்த மூளை இந்த டிரைவ் வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த டிரைவ் இதாக ஆக நமக்கு தூக்கம் அப்படின்றதுக்கு தயாராக ஆரம்பிக்கும். இந்த சர்க்கேடியன் டிரைவ் எதன் மூலம் நடக்குது அப்படின்னா, மூளையில் சில நரம்புகள் இருக்குது. அது இந்த மூக்குக்கு மேல் பகுதியில் செப்ராகியாஸ்மேட்டிக் ரீஜன் அப்படின்ற இடத்துல இருக்கிற நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகளில் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் ப்ளீச் அப்படின்னு, அதாவது அது கலர் மாறி போகும். அது ஆகிறது தான் இதனுடைய வேலை நடக்கிறதுனுடைய மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு டிரைவ் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு பார்ட் ஆஃப் த சிக்னல் தான். தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் ஒரு கெமிக்கல் சிக்னல். அந்த சிக்னலுக்கு பேர் அந்த இதை யூஸ்வலாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ராசஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா அந்த கெமிக்கலுக்கு பேர் அடினோசின். அந்த அடினோசின் அப்படின்ற அந்த கெமிக்கல் நம்ம நாள் முழுக்க நம்ம முழிச்சிருக்கோம் இல்லையா? முழிச்சிருக்கும் போது நம்ம மூளை வேலை செய்யுது. அந்த மூளை வேலை செய்ய செய்ய நம்ம நரம்புகளில் சேர்ற கச்சா பொருள், அந்த கழிவு பொருள் தான் நம்மளை தூங்க வைக்கிற மிக முக்கியமான ஒரு பொருள்.
இந்த அடினோசின் அளவு கூட 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 நமக்கு வந்து தூக்கத்துக்கான ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஸ்லீப் ப்ரெஷர்னு சொல்லுவோம். தூக்கத்துக்கான ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த படத்தை பாருங்கள். இந்த 2 விஷயங்களும் எங்கே மேக்சிமம் டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த பாயிண்டில் தான் வந்து நம்ம வந்து தூங்குறதுக்கு தயாராகணும். அதாவது நம்ம என்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன? கிக்கர் அடிக்கிறது. ஸோ இதே மாதிரி மூளையிலையும் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தலாமஸ் அப்படின்றது வந்து என்னென்னா வந்து மூளையில் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உணர்வுகளும் அந்த தலாமஸ் வழியாக தான் வந்து அந்த நரம்புகள் வழியாக தான் வந்து மேல் மூளைக்கு போகும். நம்ம மூளைக்குள்ளே வர்ற அத்தனை இன்ஃபர்மேஷனையும் இந்த தலாமஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே என்ன பண்ணும்? இந்த தலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டு போட்டுரும். நிஜமாவேங்க அதுக்கு பேரே தலாமிக் கேட்டிங் தான் சொல்லுவோம். எல்லாத்தையும் வரவிடாதப்போ எந்த நியூஸ் இதுவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றோம். ஸோ இதனால தான் நமக்கு வந்து நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம படுக்கும்போது பக்கத்தில் யாராவது ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தால் கூட நம்மளால் தூங்க முடியுது. இதெல்லாம் எதனால் அப்படின்னா இந்த தலாமஸ் கேட் போடுறது தான். இது ஒரு பாயிண்ட். இதோட அடுத்த விஷயம் என்ன நடக்கணும்? இது நடக்கும்போதே கன்கரண்ட்டாக வந்து மூளை வந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல் பண்ணிடும். முழிக்க வைக்கிறதுக்குன்னு சில நரம்புகள் இருக்குது, சில ஏரியாவில் சில நரம்புகள் இருக்குது. அந்த நரம்புகளை ஆஃப் பண்ண சொல்லும். வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா உடனே வந்து இது வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சுனாலோ இல்லை பெரிய லைட் எரிஞ்சதுனால உடனே இதாகிடும். ஸோ அதனால தான் வந்து என்னென்னா நைட்டில் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்போம், யாராவது லைட் போட்டாங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிருவோம். காலையில் அலாரம் அடித்தோடனே நம்ம எந்திரிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இந்த கிக்கர் அடிச்சிருச்சுன்னா தூக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் தூக்கம்ன்றதை போய் அந்த டெஸ்டினேஷன் நல்ல தூக்கம் 8 மணி நேரம் நம்ம தூங்குற நல்ல தூக்கம் வந்து போய் சேரணும்னா நமக்கு வந்து மிக முக்கியமான தேவை என்ன? பெட்ரோல். அந்த பெட்ரோல் தான் வந்து அடினோசின். ஏற்கனவே நம்ம பார்த்த அடினோசின். இந்த அடினோசின் அளவு சரியாக இருக்கும்போது அந்த நம்ம தூங்க அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த அளவு குறைய 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 அதே மாதிரி நைட்டு நம்ம தூங்க நேரம் குறைய கூட நமக்கு வந்து வெளிச்சம் கூடிக்கிட்டே வரும். ஸோ இந்த சர்க்கேடியன் டிரைவும் வந்து கூடிக்கிட்டே வரும், இந்த அடினோசின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ரெண்டுடைய மறுபடியும் இந்த படத்தை பாருங்கள். இந்த ரெண்டும் எங்கே நெருங்கி வருதோ அந்த இடத்து பாயிண்டில் வந்து மேக்ஸிமம் நெருங்கி வரும்போது நம்ம வந்து முடிச்சிடுவோம். யூஸ்வலி அது வந்து அரௌண்டு 6 to 7 AM, மார்னிங் 6 to 7 AM நமக்கு வந்து அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம முடிச்சுட்டா டக்குன்னு முடிச்சிட முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து நடக்கிற நார்மல் ப்ராசஸ். ஆனால் இதில் சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மாறுதலாக நடக்கும். அதை பற்றி நம்ம என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த சர்க்கேடியன் டிரைவ்ன்றதை சொன்னேன். இது வந்து நான் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி அப்படியே மேலே போயிட்டு அது பாட்டுக்கு வந்து ஒரு கர்வ் மாதிரி போகுது அப்படின்னு காமிச்சேன். ஆனால் அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை. அது கூட வந்து இதில் வந்து 2 இடத்துல வந்து இது வந்து இந்த டிரைவ் வந்து வீக் ஆகும். அந்த டிரைவ் வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கேடியன் டிரைவ் தான் நம்மளை முழிக்க வைக்கிறது. அது வீக் ஆனால் நமக்கு தூக்கம் வரும். ஸோ எந்த இடத்துல மிக முக்கியமான இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், இந்த 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ரஃப்லி 3 hours. ஸோ இந்த 3 மணி நேரம் நமக்கு வந்து நீங்கள் நைட் டியூட்டி பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை வந்து ஒரு காரை நைட் ட்ரைவ் போயிருந்தீங்கனாலோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த 2-3 மணி வரும்போது உங்களை மீறி எப்படியாவது தூங்கணுன்ற அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் இந்த டிப் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷமாவது நம்ம தூங்கிடணும் அப்படின்ற அந்த மேக்ஸிமம் இது வந்து அந்த நேரத்தில் வரும். இது முதல் டிப்பு. இதே மாதிரி இன்னொரு டிப்பு எங்கே அப்படின்னா வந்து மதியம் நமக்கு வந்து 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் வந்து இதாகும். இதனால தான் நம்ம பழமொழியே சொல்லுவோம், உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு. ஸோ இதை வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. இது இங்கே ஒரு டீச்சராக இருந்திருந்தீங்கன்னா, ஒரு காலேஜ் லெக்சராக இருந்தீங்களா, ஒரு கிளாஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நீங்கள் எவ்வளோதான் நல்லா கிளாஸ் எடுத்தாலும் 2 to 4 பசங்க தூங்க தான் செய்வாங்க. அது உங்களோட லெக்சரில் இல்லை, அது அந்த இந்த நம்ம மூளையில் இருக்குது. ஸோ அதனால் அப்படி உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இருந்தால் மாற்றிக்கோங்க. ஸோ தட் பீயிங் அப்பார்ட், இந்த 2 இடத்துல வந்து இது வந்து குறையும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இது வந்து சர்க்கேடியன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் அடினோசின். இந்த அடினோசின் அப்படின்றது வந்து நாள் முழுக்க அக்யூமுலேட் ஆகணும். அது அக்யூமுலேட் ஆகி குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் நமக்கு வந்து தூக்கம்ன்றது முழுமையாக இதாக இருக்கும்.
இது நான் சொன்ன மாதிரி பெட்ரோலே பாருங்கள், நீங்கள் பெட்ரோல் டேங்கை நிரப்புனா தான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த ட்ராவலுக்கான டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோமீட்டர் உங்கள் வண்டி போகும்னா அந்த 100 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெட்ரோல் இருக்கணும்னா அந்த பெட்ரோல் போட்டால் தான் அந்த வண்டி போகும். ஆனால் அந்த பெட்ரோலை நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் சேர போகிறதில்ல. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த அடினோசின் அளவு நாள் முழுக்க சேர்ந்து குறிப்பிட்ட அளவு இருந்தால் தான் நமக்கு வந்து நைட் ஃபுல்லாக தூங்குறதுக்கான ப்ரெஷர் இருக்கும், ஸ்லீப் ட்ரைவ் இருக்கும். ஆனால் இந்த தூக்கத்தை இந்த கெடுக்கிற விஷயம் என்ன? 2 விஷயம். இந்த நைட் மதியம் சொன்னேன் இல்லையா, தூக்கம் வரும்ன்ட்டு. இந்த மதியம் தூக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? படுத்து தூங்கிடுவோம். படுத்து தூங்கினோம்னா மூளையில் அடினோசின் அக்யூமுலேட் ஆகாது. அந்த அடினோசின் இது வந்து அந்த எரிபொருள் அங்கேயே யூஸ் ஆகிடும், அந்த இடத்துல அந்த பெட்ரோல் இதாகிடும். ஸோ அது பெட்ரோல் இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அடுத்து நைட்டு படுக்கும்போது அந்த நேரம் நம்மளால் தூங்க முடியாது. இதுதான் வந்து பல சமயம் வந்து பகலில் தூங்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுனோட அடிப்படை. அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம டெய்லி பண்ணுற பழக்கம் காஃபி, டீ. இந்த காஃபியும் டீயும் நம்ம மூளையில் இந்த அடினோசின் சேர்றத மிக முக்கியமாக வந்து தடுக்கும். அது தடுக்கும்போது அது வந்து நம்மளை அந்த இதை வந்து அந்த அக்யூமுலேட் ஆக விடாமல் தடுக்கும்போது நம்மளால் முழிப்பாக இருக்க முடியும். எனக்கு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு வந்து சார் எனக்கு தூக்கமே வரல சார்பாங்க. என்ன சரி தூக்கம் வரலையா, சரி அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் தூக்கம் வரலைன்னா வந்து போய் ஒரு நல்ல ஒரு காஃபி போட்டு குடிப்பேன் சார்பாங்க. இது மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. தூக்கத்துக்கு வந்து காஃபி வந்து எதிரி. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே காஃபி குடிக்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம், ப்ளூ லைட். இந்த ப்ளூ லைட் அப்படின்றது எதுலேருந்து வரும்னா நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை கேட்ஜெட்லேருந்து, டிவி, செல்ஃபோன், நம்மளுடைய லேப்டாப், இது எல்லாமே. ஸோ நம்ம வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆக ஆக நம்மளுடைய அந்த சர்க்கேடியன் ட்ரைவ் வந்து ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம முழிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நைட் ராத்திரி தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட எழுந்து செல்லை பார்க்காதீங்க. செல்லை பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூக்கம் வராது. இந்த வீடியோ கூட இப்போ நீங்கள் வந்து நைட்டு படுத்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுங்க. போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு கூட இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, தட் அப்பார்ட், இது வந்து நம்ம ஏன் தூங்குகிறோம் அப்படின்றதுக்கு, எப்படி தூங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டுமே வந்து நமக்கு வந்து தூக்கமின்மையை புரிய வைக்காது. தூங்குகிற நேரம் நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு தூக்கமின்மையை பற்றி நம்ம இன்னும் புரிஞ்சுக்க முடியும். அதை விட மிக முக்கியமான கேள்வி, நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, கனவுகள். அதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னாலும் தூங்கும்போது மூளையில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.